வணக்கம் சார். வணக்கம். சமீபத்தில் கடலூர் நடைபெற்ற ஒரு அஞ்சலை அம்மாள் சுதந்திர போராட்ட வீராங்கனை, தென்னிந்திய முதல் பெண் சுதந்திர போராட்ட வீராங்கனை அவர் அஞ்சலை அம்மாள். அவருடைய தியாகத்தை போற்றும் வகையில் அவருக்கு ஒரு மாபெரும் விழா எடுத்தீங்க. அந்த விழாவில் பார்த்தீங்கன்னா போதிய திமுக நிர்வாகிகள் வரவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. அதை பற்றி என்ன சொல்ல வரீங்க? அஞ்சலை அம்மாள் அவர்கள் காந்தியடிகளால் தென்னாட்டு ஜான்சி ராணி என்று பாராட்ட பெற்றவர். அது மாத்திரமல்ல, பெண்ணடிமை உச்ச காலத்தில் இருந்த பொழுது பெண்கள் வீட்டை விட்டு வெளிவர முடியாது, படிக்கக்கூடாது, ஆண்களுக்கு நிகராக பெண்கள் இல்லை என்பன போன்ற அந்த காலகட்டத்தில் அவற்றையெல்லாம் உதறி தள்ளி இந்திய விடுதலைக்காக போராடிய மாபெரும் வீராங்கனை அஞ்சலை அம்மாள் அவர்கள். குடும்பத்தோடு போராடினாங்க. அவருடைய வீட்டுக்காரர், அப்பா, குடும்பமே. இன்னும் சொல்லப்போனால் கர்ப்பிணியாக உள்ளே சென்றவர் நிறைமாத கர்ப்பிணியாக வெளியே பரோலில் குழந்தையை பெற்றெடுத்து அந்த பையனுக்கு பேரை ஜெயில் வீரர்னு பேர் வச்சுருக்காங்க. காந்தியடிகள் கடலூருக்கு வந்த பொழுது காந்தியடிகளை யாரும் சந்திக்கக்கூடாது என்று ஆங்கிலேய அரசு உத்தரவிட்ட பொழுது நம்முடைய அஞ்சலை அம்மாள் அவர்கள் இஸ்லாமியர்கள் அணியக்கூடிய அந்த பர்தா மாதிரி அதை போட்டுக்கின்னு கை ரிக்ஷாவில், கை வண்டியில் காந்தியடிகளை உட்கார வச்சு அழைத்து வந்த ஒரு மகத்தான போராட்ட வீராங்கனை. ஸோ அவருக்கு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் கடலூரில் சிலை வைத்து பெருமைப்படுத்தியிருக்கிறார்கள். அவருடைய பிறந்த நாளை ஆண்டுதோறும் கொண்டாடுவதன் மூலம் அவருடைய தியாகம், பெண்களுடைய அந்த தியாகம், பெண்களுடைய அந்த வீரம் இவையெல்லாம் அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்லப்படும் என்கிற அந்த விதத்தில் தான் அந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கிறோம். ஒவ்வொரு ஆண்டும் கடலூரில் ஜூன் 1ஆம் தேதி இந்த நிகழ்ச்சி நடக்கும். அதில் அன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் அழைப்பிதழில் ஒப்புதல் பெற்று அழைப்பிதழ் சேர்க்கப்பட்ட நிர்வாகிகள் வராமைக்கு காரணம், அன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் தேர்தல் வாக்கு எண்ணிக்கை குறித்து இணைய வழி கூட்டம் நடந்தது. அதுவும் எல்லாரும் அதில் போயிட்டு முடிச்சுட்டு வரேன்னாங்க. சபாராஜேந்திரன் போன்றவங்களாம் முடிச்சுட்டு 12:30 மணிக்கு ஃபோன் பண்ணார் நெய்வேலியிலேருந்து. எல்லாருமே பேசுனாங்க. 12:30 அப்போல்லாம் 1 மணிக்கெலாம் நாங்கள் முடிக்கிற ஸ்டேஜ். ஆனால் அது வெயில், அந்த மண்டபம் ரொம்ப உச்சக்கட்டத்தில் வெயில் இருந்தது. ஆகவே இதில் புறக்கணிப்பு என்பதற்கான பேச்சுக்கே இடமில்லை. வந்தவர்கள் வாழ்த்தினார்கள். யார் வராங்க வரலன்றதை விட அஞ்சலை அம்மாளுக்காக ஒரு நிகழ்ச்சி நடந்தது. ஸோ அது இன்றைக்கு பேசும் பொருளாகி இருக்கிறது. அதுதான் நமக்கு தேவை. அந்த விதத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு வாழ்த்துக்களும் ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் சிசா மீடியா சார்பாக. இப்போ நடப்பு அரசியலுக்கு வரும். விடுதலை போராட்டத்தில் ஈடுபட்டு அதற்காக தன்னுயிரை ஏற்ற அஞ்சலை அம்மாளை போல மயிலாடுதுறை பிறந்து தென்னாப்பிரிக்காவில் மிகப்பெரிய சுதந்திர போராட்டத்தை வித்திட்ட காந்தியை முதல்ல தென்னாப்பிரிக்காவில் அந்த களப்பணியில் தன் உயிரை கொடுத்து காந்தியை காப்பாற்றியவர் மயிலாடுதுறை சேர்ந்த நாகப்பன் படையாச்சு. அவரை போன்ற நிறைய தியாகிகள்லாம் நாட்டில் இருக்காங்க. நீங்கள் அஞ்சலை அம்மாளுக்கு மட்டும் ஒரு விழா எடுக்கிறீங்களே, என்ன காரணம்? இது நல்ல கேள்வி. நாகப்ப படையாச்சியார் என்பவர் இந்த நாட்டுக்கு தெரியாமல் இருக்கிறார். அவர்தான் இந்திய விடுதலை போராட்டத்திற்கு காந்திக்கு ஊக்கமளித்தவர். ஆங்கிலேயர்கள் இந்தியாவை ஆண்ட காலகட்டத்தில் வறட்சி உச்சத்தில் இருந்த பொழுது தமிழ்நாடு உட்பட இந்தியாவில் இருந்தவர்களெல்லாம் ஆப்பிரிக்கா போன்ற நாடுகளுக்கு புலம்பெயர்ந்து சென்றார்கள். ஆங்கிலேயர்களும் இங்கிருந்து அவர்களை கடத்தி சென்று அங்கே இருக்கிற கரும்பு தோட்டங்களில் பணியாற்ற வைத்தார்கள். அப்படி தான் நாகப்ப படையாச்சியார் குடும்பம் அங்கே போகுது. மயிலாடுதுறையில் பிறந்தவங்க அங்கே போகிறாங்க. அப்போது வழக்கறிஞர் தொழிலுக்காக காந்தி அங்கே போகிறாரு. போர்பந்தரில் ஒரு கம்பெனி சம்பந்தமாக தென்னாப்பிரிக்காவில் ஒரு வழக்கு, அதுக்காக போகிறாரு. இங்கே போன போது அந்த வெள்ளைக்கார அரசு ஆப்பிரிக்காவில், தென்னாப்பிரிக்காவில் என்ன பண்ணுறான்னா, அங்கே இருக்கிற பூர்வீக குடிகள் கருப்புற மக்களையும் இந்தியாவில் போயிருக்கிறவர்களையும் 2ஆம் தர குடிமக்களாக கருதுகிறாங்க. நிறைய சட்டங்களை போடுறான். அதாவது நீங்கள் இந்து முறைப்படியும் இஸ்லாமிய முறைப்படியும் திருமணம் நடந்தால் அங்கே செல்லாது, நீ கணவன் மனைவியாக இருக்க முடியாது, நீ இங்கே வேலை செய்யணுன்னா தென்னாப்பிரிக்காவில் ஒவ்வொரு இந்தியர்களும் 25 பவுண்டு பணம் கட்டணும், உங்கள் அங்க அடையாளங்களை எல்லாம் நீங்கள் பதிவு பண்ணணும், நாங்கள் எப்போனாலும் செக் பண்ணுவோம், உங்களுக்கு தண்டனை கிடைக்கும். இப்படிலாம் ஒரு கொடுமையான சட்டங்கள் கொண்டு வந்த பொழுது
காந்தியடிகள் அதை எதிர்த்து போராட்டத்தை தொடங்குறாரு. அந்த நேரத்தில் நாகப்பன் வந்து அங்கே ஒரு ஆங்கிலேயர்கிட்ட வேலை பார்க்குறாரு. அவருடைய நண்பர் பாலசுந்தரம்னு திருவாரூர்காரு. அவருடைய ஓனர் ஒரு முரட்டு ஆங்கிலேயன் அவரை அடித்து 2 பல்ல உடைச்சிட்றாரு. அந்த பாலசுந்தரத்தை நாகப்பன் வந்து காந்தி கிட்ட கொண்டு வர்றாரு. காந்தி வழக்கு தொடுக்கிறாரு. அந்த வழக்கில் தீர்ப்பாகுது ஆங்கிலேயருக்கு எதிர்ப்பாக. இது ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையை தென்னாப்பிரிக்காவில் கொடுத்தது இந்திய தொழிலாளர்களுக்கு. சத்தியாகிரக போராட்டத்திற்கு மிகப்பெரிய ஊக்கத்தை அது கொடுக்குது. அப்போ தான் காந்தி சொல்கிறாரு, இந்த வந்து அதுக்கப்புறம் இந்த செய்தி இந்தியாவுக்கு பரவுது. ஆங்கிலேயருக்கு எதிர்ப்பான தீர்ப்புகள் வருது, அப்போ நாமளும் நீதிமன்றத்திலையும் ஒரு போராட்டத்தை முன்னெடுக்கலான்ற பொழுது இந்திய விடுதலை போராட்டமும் இன்னும் சூடு பிடிக்குது. இப்போ அங்கே சத்தியாகிரகம் போராட்டம் உச்சத்தில் போகிற போது கைது நடக்குது. நாகப்பன் கைது செய்யப்படுறாரு. இவர் தான் வந்து காந்திக்கு ஒரு தலகர்த்தாவாக இருக்கிறான்றதுனால அவரை வந்து சிறையில் மிகப்பெரிய கொடுமைப்படுத்துகிறாங்க. அடித்து உதச்சி உடம்பெல்லாம் காயம், சாப்பாடு போகிறதில்ல, கடுமையான குளிர், பெட்ஷீட் கொடுக்கறதில்ல. அதனால் இரட்டை நிமோனியாவில் பாதிக்கப்பட்டு 1909ஆம் ஆண்டு இறந்து போகிறாரு. இப்போ காந்தி இறந்தபோது சொல்கிறாரு, இவருடைய இறப்பு என்பது ஒரு மிகப்பெரிய படுகொலை, ஆங்கிலேய அரசனுடைய படுகொலை. நாகப்பனுடைய தியாகம்தான், அவர் இல்லைன்னா இந்த சத்தியாகிரக போராட்டம் இந்த வெற்றி பாதைக்கு போயிருக்காது. நாகப்பனுக்கு நாம் என்ன கைமாறு செய்ய போகிறோம், அவங்க குடும்பத்தை பெற்றெடுத்த குடும்பத்தாருக்கு ஜே அப்படின்னு முடிக்கிறார். இப்போ அவருடைய தியாகம் மறைக்கப்படுது. சரி, அவருக்கு பிறகு ஒரு தமிழர் நாராயணசாமி இறக்கிறார் 1 வருஷம் கழிச்சு. அதன் பிறகு 5 ஆண்டு கழித்து தான் தில்லையாடி வள்ளியம்மா இறக்குறாங்க. அவங்க புதுச்சேரி மாநிலத்தை சேர்ந்தவங்க. 5 வருஷம் கழிச்சு இவர் 18 வயசில் இறந்து போகிறார், அவங்க 16 வயசில். அவர் இறந்த பொழுது ஒரு வீர மங்கையை நான் இழந்தேன்னு தான் காந்தி எழுதுறாரு. ஆனால் தில்லையாடி வள்ளியம்மைக்கு நினைவு தூண், தில்லையாடி வள்ளியம்மைக்கு பல பேர், இங்கே சென்னையில் பேர், அங்கே பேர், பள்ளிக்கூடத்தில் பேர், ஊர் பேர். ஆனால் நாகப்ப படையாச்சி தான் முதல் தியாகி. அவர் தான் காந்தியை சத்தியாகிரக போராட்டத்திற்கு ஊக்கமளித்தவர். அவருக்கு வந்து எந்த அரசும் இதுவரையில் அவருடைய நினைவு போற்றாதது மிகுந்த வருத்தத்துக்குரியது. ஆகவே நாங்கள் வர்ற 6ஆம் தேதி அவருடைய நினைவு நாள், ஜூலை 6. ஸோ ஜூலை 6ஆம் தேதி ஒரு 1000 பேர் திரட்டி பேரணியாக சென்று அங்கே ஒரு சின்ன சிலை வச்சுருக்காங்க. அது மாலை போட்டுட்டு அவருக்கு புகழஞ்சலி செலுத்தக்கூடிய ஒரு நிகழ்ச்சியை தொடங்கி வச்சு அதில் பல்வேறு கோரிக்கைகளை வைத்து முதலமைச்சரை சந்தித்து கொடுக்க இருக்கிறோம். அவருக்கு வந்து ஒரு பெரிய சிலை வைக்கணும். அங்கே மயிலாடுதுறையில் கட்டக்கூடிய புதிய பேருந்து நிலையத்துக்கு நாகப்ப படையாச்சாருடைய பெயரை சூட்ட வேண்டும் என்கிற கோரிக்கையெல்லாம் வைக்கிறோம். அதில் பல்வேறு அமைப்புகளை எல்லாம் நாங்கள் அழைச்சிருக்கிறோம். பல்வேறு கட்சி தலைவர்களை வாழ்த்துறை வழங்குறதெல்லாம் கூப்பிட்டுருக்குறோம். ஸோ இப்படி ஒவ்வொரு மாவட்டத்திலும் புறக்கணிக்கப்பட்டிருக்கிற தியாகிகளுடைய நினைவு போற்றக்கூடிய அளவுக்கு எங்கள் சக்திக்கு ஏற்ப அளவுக்கு அந்த நிகழ்வை தொடர்ந்து நடத்திட்டு வரோம். எல்லா மாவட்டத்திலும் நடத்துவோம். சமூக பணியும் தொழிலாளர் ஒற்றுமைக்காக நீங்கள் எடுக்கிற முன்னெடுப்புகளும் சிறந்து விளங்க வாழ்த்துக்கள். நன்றி. நன்றி. லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. எங்களோட அப்டேட்ஸ் உங்களுக்கு வரணும்னா